வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே. பகுப்பாய்வு சேவை ஆன்லைனில் உள்ளது. சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம். இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக கருதுவோம். நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம். ஆய்வு செய்யப்படும் அமைப்பின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் நீங்கள் இன்னும் விரிவாக படிக்கலாம். நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம். அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ், டிக்கர் AMD. இந்த மதிப்பாய்வு ஜூலை 11, 2025 இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் துணைப்பிரிவைச் சேர்ந்தது. செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் பகுப்பாய்வில் 44 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு 10 9 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 3.9 புள்ளிகள். நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்தத்தில் பங்குச் சந்தையின் சராசரி முடிவு 1.8 புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம். நிறுவனத்திற்கு 9 மதிப்பெண்களுக்கு எதிராக அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ். ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல். அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் INC மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் 12 மாதங்களுக்கும் மேலாக பங்குகள் இருப்பதைக் காணலாம். அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் INC மைனஸ் மாற்றத்தைக் காட்டியது 19.3%. 27.7% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் $233.78 பில்லியன், 2451 பில்லியன் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு 1.5 பில்லியன் மதிப்புடையது. நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $57.86 பில்லியன் ஆகும். மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் $369,000 பில்லியன் ஆகும். பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் பங்குச்சந்தை மதிப்பீட்டில் துணைப்பிரிவில் 9.539%. புத்தக மதிப்பு 15.688%. சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் நல்லது 1. ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் $4.63 பில்லியன் கடன் கடமைகளைக் கொண்டுள்ளது. புத்தக மதிப்புக்கான கடன் பங்குகளில் 8%. நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது 2 புள்ளிகள். நிறுவனத்தின் சந்தை விலையில் அதன் லாபத்திற்கான இருப்பு 105 ஆகும். துணைப்பிரிவில் சராசரி 372.9. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $2,227 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருமானம் $9,414 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 1. நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 8.4 ஆகும். துணைப்பிரிவில் சராசரி மே 10. துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் வருவாய் $27.75 பில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் $48.94 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 1. விற்பனை வரம்பு 8%. துணைப்பிரிவில் சராசரியாக 2.8%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு
நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 6.049%. இது சந்தை மூலதன பங்கை விட 58% குறைவாகும். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு $8,348,000 சமம். மற்றும் துணைப்பிரிவில் $5,294,000 உள்ளன. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு $79,500. துணைப்பிரிவில் சராசரி 14,200. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனையின் அளவு $991,000. துணைப்பிரிவு $504,000. துணைப்பிரிவுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியரின் மதிப்பெண் விற்பனை நல்லது 0.5 புள்ளிகள். குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு 2.6% இருந்தது. துணைப்பிரிவுக்கு சராசரியாக 1.9%. காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 69% அளவைக் காட்டுகிறது. அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ். அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக 65%. நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக $144 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக $137 ஆகும். ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம். அது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பின் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ். ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. பகுப்பாய்வின் விளைவாக அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ். பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. குரு மார்க்கெட்ஸ்.